அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் பழைமை குறள் எண் 808. கேள் இழுக்கம் கேளா கெழுதகைமை வல்லார்க்கு நாள் இழுக்கம் நட்டார் செய்யின். பிறர் தம் நண்பரை பற்றி அவர் நட்புக்கு இழுக்கக்கேடான செயல்களை செய்தார் என்று சொல்லும் பொழுது அதை கேட்காத பழமையான செழுமையான உறுதியான நட்பு கொண்ட நபரிடம் அந்த நண்பர் இழிவான செயல்களை செய்யும் பொழுது அந்த நாளும் இழுக்குப் பெறும். இதுவரை அவர்கள் பழகிய நாளும் இழுக்குப் பெறும். A person is having a true friendship with other by not listening to anything bad about him from the others. One day that friend has ditched him and done something which was very bad. That day was considered as a bad day for him, and the period with which they had friendship could be considered as bad period. இந்த குறளுக்கு பொருள் படிக்கும் பொழுது ரொம்ப குழப்பமாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் தெளிவடைஞ்சு நான் பேசணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குறளை நான் பிரித்து புரிஞ்சுக்கிட்டேன். முதல் சொல் கேள் இழுக்கம். கேளிருக்கு ஒரு இழுக்கம் ஏற்பட்டால், நண்பருக்கு ஒரு இழுக்கு ஏற்பட்டால், அல்லது நண்பர் இழுக்கு செய்கிறார் என்று கேளா கெழுதகைமை. மற்றவர்கள் நம் காது கடிக்கும் பொழுது, அவரை பற்றி புறம் சொல்லும் பொழுது, நமக்கும் அவருக்கும் உள்ள நட்பு பிடிக்காத பலரும் அவரை பற்றி நம்மிடம் குறை சொல்லும் பொழுது அதை நம்பாத அந்த உறுதியான பழமையான நட்பு இருக்கு இல்லையா, இந்த நட்பு எப்போ நாள் இழுக்கமாகுது, ஒரு நாளில் அது இழுக்கடையுது, நட்டார் செய்யும் பொழுது, நண்பர் அவர்கள் பேசியும்படி ஒரு நாள் செய்யும் பொழுது அந்த நாள் இழுக்கடைகிறது, அல்லது நாள் கெடுதல் அடைகிறது. அப்படிங்கிறது தான் இந்த குறளுக்கு நாம் புரிந்து கொண்ட பொருள். அப்போ இங்கே யாரை முன்னிலைப்படுத்தி இந்த குறளில் ஐயன் சொல்கிறாரு? நண்பரை முன்னிலைப்படுத்தி, நம்மை முன்னிலைப்படுத்தி இந்த குறளை சொல்ல, நண்பருக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையாக தான் இந்த குறளை நான் எடுத்துக்கிறேன். என்ன சொல்கிறாரு? உன்னை பற்றி ஒருத்தர் ரொம்ப நம்பிக்கையாக வச்சுருக்கான், நீ இந்த மாதிரிலாம் புறம் பேச மாட்ட, அவனுக்கு துரோகம் செய்ய மாட்ட அப்படின்லாம் அவன் நம்பிக்கை வச்சுருக்கான். ஆனால் அவனை பற்றி என்னைக்காவது ஒரு நாள் நீ புறம் பேசி, அவனை பற்றி என்னைக்காவது ஒரு நாள் அவனுக்கு நீ துரோகம் செஞ்சிட்ட அப்படின்னா அதோட அந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையிலும் அவனுடைய வாழ்க்கையிலும் ஒரு கரும்புள்ளி, கருப்பு நாளாக போயிடும். அது மட்டுமல்லாமல் இதுவரை நீங்கள் இருவரும் பழகிய அந்த காலமும் ஒரு வீணற்ற பயனற்ற கெட்டுப்போன காலமாக போய்விடும் அப்படின்னு அந்த நண்பருக்கு வள்ளுவர் அறிவுரை சொல்கிற மாதிரி அதில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். பல நேரங்கள் நம்ம நெருங்கிய நண்பர் நம்ம நினைக்கிறவங்க எல்லாமே நெருங்கிய நண்பராக இருக்க மாட்டாங்க. உண்மையான நண்பர் நினைக்கிறவங்க எல்லாமே உண்மையான நண்பராக இருக்க மாட்டாங்க. அவர்களும் ஒரு நாள் எதையாவது செய்து நமக்கு அவர்கள் உண்மையான நண்பர் இல்லை என்பதை காட்டுவார்கள். எல்லாரையும் சொல்லலை, பலர் அப்படி, சிலர் எப்பொழுதுமே உண்மையான நண்பராக இருப்பாங்க. அந்த பலரில் இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி நம்ம புரிஞ்சு வச்சுருப்போம். அவங்கள பற்றி நம்ம மற்றவங்க சொல்லும் போதெல்லாம் இல்லை அவன் அப்படி பண்ண மாட்டான், அவன் எனக்கு நெருங்கிய நண்பன், ஒரு நாளும் அவன் அப்படி சொல்லியிருக்க மாட்டான், இவன் தான் பொறாமையினால் சொல்கிறான், அவன் மேலே இருக்கிற வைத்தறிச்சலால் சொல்கிறான், நட்பு பிடிக்காமல் சொல்கிறான் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஒரு நாள் நம்ம கண் முன்னாலேயே எல்லா விதமான சான்றுகளும், கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்று தீர விசாரித்து நாம் உறுதி செய்து கொள்கிறோம் அவன் அப்படித்தான் ஒரு காரியத்தை செய்திருக்கிறான் என்று. அந்த நாள் நமக்கு ஒரு கருப்பு நாள், நட்புக்கு ஒரு கருப்பு நாள். அது மட்டுமல்லாமல் அதுவரை அவனுடன் பழகிய நாட்களும் வீணான நாட்களாக போய்விடும். இது பலருடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்குது, என்னுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்குது. நான் ஒருவரை மிகவும் நண்பர் என்று போற்றினேன், நேசித்தேன், அவருக்கு பல உதவிகள் எல்லாம் செய்திருக்கிறேன், அது சொல்லவும் கூடாது. இருந்தாலும் ஒரு கெடுதகை நண்பராக நான் நினைத்தேன், கெடுதகை நண்பராக நினைத்தேன். ஆனால் அவர் சில சுயநல காரணங்களுக்காக என்னுடைய நட்பை அவர் மதிக்கவில்லை. அவர் என்னை பற்றி தூற்றியும் போற்றியும் வழியில் பேசினார். அதை மற்றவர்கள் சொன்னபோது கூட நான் நம்பவில்லை. ஆனால் எனக்கு நேரடியாக என் முகத்துக்கு முன்னால் தனியாக பேசியிருந்தால் பரவாயில்லை, ஒரு கூட்டத்தில் பேசினார். அன்று புரிந்து கொண்டேன் இவர் ஒரு கருப்பு ஆடு என்று. அன்று தெரிந்து கொண்டேன், அன்று அந்த நாள் தான் கருப்பு நாள் என்று. அதுவரை அவருடன் பழைய நாட்கள்லாம் கருப்பு நாட்கள் என்று நான் உணர்ந்து கொண்டேன். இதைத்தான் வள்ளுவர் மிக அருமையாக இந்த குறளை சொல்றார்.
கேளிழுக்கும் கேளா கெழுதகமை வல்லார்க்கு, அந்த வல்லமை படைத்தவர்க்கு நாள் இழுக்கம் நட்டார் செய்யின். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவ ராமசெல்வரங்கம், மிஷின் எதிராளியா, வழியை கடமை, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கடமை, நல்லூர். நன்றி. டாக்டர் செல்வாக்கர் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.